1990 கால பகுதிகளில் மட்டக்களப்பு சத்துருக்கொண்டான் பிரதேசம் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் உள்ள மக்களை சிறுவர்கள் பெண்கள் என்று பாரபட்சமின்றி விசாரணை என்ற பெயரில் அழைத்து சித்திரவதைக்குட்படுத்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் குறித்த பிரதேசத்தில் அக்காலத்தில் அமைக்கப்பட்டிருந்த ராணுவ முகாம் அமைந்த பகுதி அகழ்வு செய்யப்பட்டு இச்சம்பவம் தொடர்பான உறுதிப்படுத்தலை மேற்கொண்டு உரியவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என கோரி சத்துருக்கொண்டான் படுகொலை நினைவேந்தல் குழுவினரால் இன்றைய தினம் கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காரியாலயம் மற்றும் கொக்குவில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்றைய தினம் சொத்துருக்கொண்டான் படுகொலை இடம்பெற்று 35 வருடங்கள் கடந்த நிலையில் இது தொடர்பிலான நீதியான விசாரணைகள் எதுவும் மேற்கொள்ளப்படாத நிலையில் யாழ் செம்மணி போன்று வடக்கு கிழக்கு பகுதிகளில் பல்வேறு படுகொலைகள் இடம்பெற்றுள்ளமையும் அது தொடர்பான எச்சங்கள் மீட்கப்படுகின்ற விடயங்களையும் கருத்திற்கொண்டு குறித்த முறைப்பாடு இக்குழுவினரால் முன்னெடுக்கப்படுகின்றது. இன்று சத்ருக்கொண்டான், பனிச்சேடி, கொக்கிவில், விளரடி ஆகிய கிராமங்களில் இலங்கை இராணுவத்தினராலும் முஸ்லீம் ஊர்வா படையினராலும் படுகொலை செய்யப்பட்டு 35வது ஆண்டு நிறைவு இன்று. அத்தோடு இன்று நாங்கள் இந்த படுகொலைக்கான நீதியை மீண்டும் எதிர்பார்த்து கொண்டு இன்று நாங்கள் இந்த சத்ருக்கொண்டான் முகாம் அமைந்த இடத்தில் போஸ்டவுன் இராணுவ முகாம் அமைந்த இடத்தை அகழ்வு பணி மேற்கொள்ள வேண்டுமென்று இன்று நாங்கள் மட்டக்களப்பு கொக்கிவில் போலீஸ் நிலையத்தில் ஒரு முறைப்பாட்டை செய்துள்ளோம். அந்த முறைப்பாட்டை கொக்கிவில் ஓஏசி அவர்கள் இந்த முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்டுள்ளார். எனவே இதற்கான நீதி அரசாங்கத்தில் எங்களுக்கு உள்ளூர் விசாரணையில் எந்த நம்பிக்கையும் இல்லை. எனவே இந்த விசாரணை ஒரு சர்வதேச ஒரு பொறிமுறைக்குள் சென்று விசாரணை செய்யப்பட வேண்டும் என்றதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இருந்தும் இன்று இந்த நீதிக்காக இன்று நாங்கள் இந்த எங்கள் கம்ப்ளைண்டை கொடுத்து இதற்கான நீதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நல்லூர் பிரதேச சபையின் பெண் நாய்களுக்கான இலவச கருத்தடை சிகிச்சை முகாமுக்கு சமூக நலனோக்கில் பெண் கட்டாக்காலி நாய்களை பிடித்து தருபவர்களுக்கு ஒரு நாய்க்கு 600 ரூபாய் வீதம் சன்மானம் வழங்கப்படும் என நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் அறிவித்துள்ளார். நாய்களினால் ஏற்படும் விபத்துகள் மற்றும் தொற்று நோய்களை கருத்தில் கொண்டு நாய்களின் பெருக்கத்தினை கட்டுப்படுத்தும் நோக்குடன் பெண் நாய்களுக்கான கருத்தடை செயற்திட்டத்தினை நல்லூர் பிரதேச சபை முன்னெடுக்கின்றது. நாளைய தினம் புதன்கிழமை முதல் எதிர்வரும் 14 தேதி வரை நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட இடங்களில் பெண் நாய்களுக்கான இலவச கருத்தடை சிகிச்சை முகாம் நடைபெறவுள்ளது. பெண் நாய்களுக்கான குறித்த இலவச கருத்தடை சிகிச்சை முகாமில் கலந்து கொண்டு பொதுமக்கள் அனைவரும் தங்களால் வளர்க்கப்படும் பெண் நாய்களுக்குரிய கருத்தடை சிகிச்சையினை பெற்றுக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்கின்றார்கள். அத்துடன் வீதிகளில் காணப்படும் கட்டாக்காளி பெண் நாய்களினை சமூக நலன் நோக்கில் பிடித்து நல்லூர் பிரதேச சபையின் கருத்தடை சிகிச்சை முகாமில் ஒப்படைப்பவர்களுக்கு ஒரு நாய்க்கு 600 வீதம் சன்மானமாக வழங்கப்படும் என நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் மயூரன் அறிவித்திருக்கின்றார். நல்லூர் பிரதேச சபையின் பெண் நாய்களுக்கான இலவச கருத்தடை சிகிச்சை முகாம் நடைபெறும் இடங்களாக நாளைய தினம் புதன்கிழமை காலை 8:30 முதல் 1:30 மணி வரை திருநெல்வேலி கம்பன் சனசமூக நிலையத்தில் நடைபெறும். மாலை 1:30 முதல் 4:15 வரை திருநெல்வேலி பாரதி சனசமூக நிலையத்தில் இடம்பெறுகின்றது. நாளை மறுதினம் 11 தேதி வியாழக்கிழமை காலை 8:30 மணி முதல் 1 மணி வரை கலைச்சுடர் சனசமூக நிலையத்தில் இடம்பெறுகின்றது. அத்துடன் மாலை 1:30 முதல் 4:15 வரை கொக்குவில் பழைய உப அலுவலகத்தில் நடைபெற இருக்கின்றது. 12 தேதி காலை 8 மணி முதல் 1 மணி வரை கலைமகள் சனசமூக நிலையம் நல்லூர் வடக்கில் இடம்பெற இருக்கின்றது. மாலை 1:30 மணி முதல் 4:15 மணி வரை பொதுநோக்கு மண்டபம் கல்வியின் காட்டில் இடம்பெற இருக்கின்றது. இறுதியாக ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி முதல் 1 மணி வரை உதய ஒளி சனசமூக நிலையத்தில் இடம்பெற இருக்கின்றது.
வடபகுதி கடற்பரப்பில் தலைவிரிதாடும் சட்டவிரோத கடற்தொழில் செயற்பாடுகள் உடனடியாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் குறித்த சட்டவிரோத செயற்பாடுகள் எதிர்வரும் டிசம்பர் மாத இறுதிப் பகுதிக்குள் முற்றாக கட்டுப்படுத்தப்படும் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே ஆகியோரால் பதில் வழங்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இன்று இடம்பெற்ற கடற்தொழில் அமைச்சின் ஆலோசனைக் குழு கூட்டத்திலேயே இந்த விடயம் தொடர்பில் விவாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பில் கடற்தொழில் அமைச்சின் ஆலோசனைக் குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கருத்து தெரிவிக்கையில், கடந்த கடற்தொழில் அமைச்சின் ஆலோசனைக் குழு கூட்டத்தில் என்னால் முன்வைக்கப்பட்ட விடயங்களின் முன்னேற்றம் தொடர்பில் கேள்வி எழுப்பியிருந்தேன். குறிப்பாக இந்திய மீனவர்கள் வடமாகாண கடற்பரப்பில் அத்துமீறி உள்நுழைந்து சுமார் 18 வகையான சட்டவிரோத மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்தி இலங்கைக்குரிய கடல் வளத்தினை அளிப்பதுடன் எமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தினை சூறையாடி செல்கின்றனர். அத்தோடு சட்டவிரோத கடற்தொழில் செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களால் சட்டத்திற்குட்பட்டு கடற்தொழிலில் ஈடுபடும் மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். இந்த விடயங்கள் தொடர்பில் கடந்த கடற்தொழில் ஆலோசனை குழு கூட்டத்தில் என்னால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இந்நிலையில் என்னால் கடந்த ஆலோசனை குழு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட இந்த விடயங்களின் முன்னேற்ற நிலை தொடர்பிலேயே இதன்போது கேள்வி எழுப்பியிருந்தேன். அந்த வகையில் இந்திய மீனவர்கள் அத்துமீறி நுழைவதை கட்டுப்படுத்துவதிலும் சட்டவிரோத கடற்தொழில் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதிலும் தாம் கூடுதல் கரிசனையுடன் செயற்படுவதாக இதன்போது கடற்தொழில் அமைச்சர், கடற்தொழில் பிரதி அமைச்சர் ஆகியோரால் இதன்போது பதில் வழங்கப்பட்டது. அத்துடன் இதன்பொழுது எதிர்வரும் டிசம்பர் மாதத்தின் இறுதிப் பகுதிக்குள் சட்டவிரோத கடற்தொழில் செயற்பாடுகளை முற்றாக கட்டுப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டதுடன் சட்டவிரோத கடற்தொழில் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவது தொடர்பில் கடற்படையினருடனும் போலீசாருடனும் தாம் இது தொடர்பில் பேச்சுக்களில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர்களினால் பதிலளிக்கப்பட்டது. இந்நிலையில் அவர்களின் கருத்துக்களுக்கு நன்றி தெரிவித்தேன். ஆகையினால் சட்டவிரோத செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என அவர்கள் கூறியுள்ள கருத்துக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றனர். போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான சோதனைகள் மூலம் அரசாங்கத்தின் வெளிப்படையான திட்டம் மிகவும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுவதை நாங்கள் வரவேற்கின்றோம் என்று ஜனநாயக தேசிய கூட்டணி தெரிவித்துள்ளது. கடந்த காலத்தில் தற்போது போன்று பெரிய அளவிலான கைதுகள் எதுவும் செய்யப்படவில்லை. இளைஞர்கள் போதைப் பொருட்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு காலம் இருந்தது. கடந்த காலத்தில் அவர்கள் குற்றத்தின் சகாப்தத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். இவற்றை ஒழிக்க மக்கள் அரசாங்கத்துக்கு அதிகாரம் அளித்தனர். பாதுகாப்பு படைகள் அரசியல் தலையீடு இல்லாமல் செயல்பட அனுமதிக்கப்பட்டனர். போதைப்பொருள் உற்பத்தி செய்யப்படுவதற்கு அரசியல் ஆதரவு வழங்கியவர்கள் யார் என்பதையும் நாங்கள் கண்டுகொண்டோம். இவை கண்டறியாமல் இருந்திருந்தால் இளைய தலைமுறையினர் சீரழிக்கப்பட்டிருப்பர். எனவே அதனால் இந்த அரசாங்கத்தின் முயற்சிக்கு மக்கள் அதற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை போதைப்பொருள் தொடர்பான குற்றத்துடன் இணைத்து அவரது உயிருக்கு தீங்கு விளைவிக்கும் வேலைகளை அரசாங்கம் செய்வதாக பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், நாமல் ராஜபக்ஷவை போதைப்பொருள் தொடர்பான குற்றத்துடன் இணைப்பது மிகவும் ஆபத்தான சதித்திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் கூறுகின்றோம். அதிக சிக்கல் நிலவிய கோவிட் காலத்தில் சிவப்பு லேபிள் கொண்ட ஒரு கொள்கலன் கூட சுங்கத்திலிருந்து சோதனை செய்யப்படாமல் விடுவிக்கப்படவில்லை. எனினும் 323 கொள்கலன்கள் சோதனை இல்லாமல் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுவது மிகவும் மோசமான மற்றும் ஆபத்தான குற்றச்சாட்டாகும். இந்த கொள்கலன்களில் விடுதலை புலிகளின் தலைவர் இலங்கைக்கு கொண்டுவர முடியாத ஆயுதங்கள் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா சபையில் வைத்து தெரிவித்திருந்தார். இது தவிர இந்த கொள்கலன்களில் போதைப்பொருள், தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணம் இருந்ததாகவும் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்தன. இது தொடர்பாக நாங்கள் முறைப்பாடு அளித்துள்ளோம். ஆனால் இன்று வரை எந்த பதிலும் இல்லை. ஆனால் நேற்று முன்தினம் ஐஸ் போதைப்பொருள் உற்பத்திக்கான மூலப்பொருட்களை கொண்டு வந்ததாக கூறப்படும் ஒரு கொள்கலன் தொடர்பாக போலீசார் விரைந்து தலையிட்டு நடவடிக்கை எடுத்தனர். இந்த கொள்கலன் குறித்த 323 கொள்கலன்களுக்குள் அடங்கவில்லை. அவர்கள் அதை பற்றி நன்கு அறிந்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த தகவல் நாட்டுக்கு வெளிப்படுத்தப்படாமல் மறைக்கப்படுகின்றது என்று தெரிவித்தார். ஐஸ் போதைப் பொருள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் ஜனாதிபதி அருண்குமார திசநாயக்க தலைமையிலேயே நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதாக தம்பர அமில தேரர் குற்றம் சுமத்தியுள்ளார். பௌத்த தேரர்கள் கூட்டிணைந்து இன்று நடத்திய மாநாட்டின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை குறிப்பிட்டார். தொடர்ந்தும் உரையாற்றிய அவர்,
ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்பதற்கான ரசாயனங்கள் கொண்டு வரப்பட்டவை மற்றும் ஒரு நாளில் 4 துப்பாக்கி பிரயோகங்களில் 4 கொல்லப்படுவது போன்றவற்றை நாம் இதற்கு முன்னர் பார்த்ததில்லை. ஐஸ் போதைப்பொருள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்றால் போதைப்பொருள் பாவனையாளர்கள் பைத்தியம் பிடித்து தெரிய வேண்டும் அல்லது போதைப்பொருள் இல்லாத நிலையில் தனது கைகளை வெட்டிக் கொண்ட சம்பவங்கள் நடந்திருக்க வேண்டும். மேலும் சிறைச்சாலைகளில் கூட அவ்வாறான சம்பவங்கள் நடக்கவில்லை. அவர்களுக்கு போதைப்பொருள் கிரமமாக கிடைக்கின்றது. போதைப்பொருள் விநியோகம் நிறுத்தப்படவில்லை. திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பல்களின் பின்னால் அரசியல்வாதிகள் இருப்பதாக கூறுகின்றனர். அப்படியென்றால் இப்போது அதன் செயற்பாடுகள் குறைவடைய வேண்டும். அவ்வாறு நிகழ்ந்ததாக தெரியவில்லை. மொட்டு கட்சியினர் தான் போதைப்பொருள் சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கும் அரசாங்கம் தங்களின் கையை விட்டு போன உள்ளூராட்சி மன்றங்களின் பலத்தை நிலைநிறுத்த கூட்டு சேர்ந்துள்ளனர். அதனால் கடந்த காலங்களில் போதைப்பொருள் விநியோகத்தில் வேறு ஒரு தரப்பு சம்பந்தப்பட்டிருந்தனர். இன்று அவர்கள் அதை கொண்டு செல்வதாகவே எமக்கு தோன்றுகின்றது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2009ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் திகதி ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க இனம் தெரியாத ஆயுததாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். சம்பவம் இடம்பெற்ற தினத்தன்று காலை 10:45 மணியளவில் அவர் பயணித்த காரின் கண்ணாடி உடைக்கப்பட்டு அதிலிருந்து அவர் வெளியில் தூக்கி எறியப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார். இதனையடுத்து அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் 3 மணி நேரம் சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். தான் படுகொலை செய்யப்படுவதற்கு முன்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு லசந்த விக்ரமதுங்க தொலைபேசி அழைப்பொன்றை விடுத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் குறித்த அழைப்புக்கு மஹிந்த ராஜபக்ஷ பதிலளித்திருக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு மஹிந்த ராஜபக்ஷ லசந்த விக்ரமதுங்கவின் அழைப்பை புறக்கணித்தமையின் பின்னால் மறைந்திருக்கும் காரணம் என்ன என ஒரு தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் லசந்த விக்ரமதுங்கவை கொலை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி குறித்தும் பலதரப்பட்ட கேள்விகள் வெளியாகியிருந்தது. காரணம் மாட்டை சுடும் துப்பாக்கியால் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். நவீன ரக துப்பாக்கிகள் காணப்பட்ட போதிலும் அவர் எதற்காக மாட்டை சுடும் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பது மிகவும் மர்மமாகவும் பலதரப்பட்ட சந்தேகத்தை அவரது படுகொலை சம்பவத்தில் தோற்றுவிக்கும் ஒரு முக்கிய விடயமாக காணப்பட்டது. ஜெனீவாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் இலங்கைக்கு சுமார் 43 நாடுகள் திறந்த ஆதரவு தெரிவித்துள்ளதாக வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இவற்றில் பஹ்ரைன், குவைத், ஓமான், கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், எத்தியோப்பியா, கோட்டி, பிலிப்பைன்ஸ், ஜப்பான், ஐஓஆர், லாவோஸ், தாய்லாந்து, கொரிய ஜனநாயக மக்கள் குடியரசு, எரித்திரியா, ஈரான், நேபாளம், இந்தியா, ஜிம்பாப்வே, வியட்நாம், சீனா, அஜர்பைஜான், இந்தோனேஷியா, துருக்கி, பெலாரஸ், எகிப்து, வெனிசுலா, மாலைத்தீவுகள், கியூபா, தெற்கு சூடான், சூடான், ரஷ்யா, புருண்டி ஆகியவை அடங்குகின்றன. இந்நாடுகள் மனித உரிமைகள் பேரவையுடன் இலங்கையின் தொடர்ச்சியான ஈடுபாட்டையும் சட்டமன்ற சீர்திருத்தங்கள் உட்பட நாட்டில் ஏற்பட்ட முன்னேற்றத்தையும் பாராட்டியதாக அமைச்சக அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. மேலும் ஐநா உயர் மனித உரிமைகள் ஆணையாளரின் இலங்கை விஜயத்தையும் நாட்டின் உறுதியான ஒத்துழைப்பின் அடையாளமாக வரவேற்றுள்ளது. அதே சமயம் வள குறைபாடுகள் காரணமாக பேரவையில் உள்ள முக்கிய பணிகள் பாதிக்கப்படலாம் என்பதையும் இந்நிலையில் இலங்கைக்கு எதிராக வெளிப்புற பொறிமுறைகளுக்கு வளங்களை ஒதுக்குவது நியாயமல்ல என்பதையும் இந்நாடுகள் சுட்டிக்காட்டியுள்ளன. வெளிப்புறமாக திணிக்கப்படும் கண்காணிப்பு செயல்முறைகள் பேரவையின் பாகுபாடு, அரசியல்மயமாக்கல் மற்றும் இரட்டை தரநிலைகள் உருவாக்கக்கூடும் என்ற அச்சத்தையும் தெரிவித்துள்ளன. மேலும் மனித உரிமைகளை காக்கவும் மேம்படுத்தவும் நாடுகளுக்கிடையே ஆக்கப்பூர்வ உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பே சரியான வழி என்றும் அந்நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. தினமுரசு பத்திரிகையின் ஆசிரியர் அற்புதன், சட்டத்தரணி மகேஸ்வரி, ரூபவாகினி கூட்டுத்தாபன பணியாளர் KS ராஜா உள்ளிட்ட பலரை படுகொலை செய்தவர்கள் ஏபிடிபியினர். படுகொலை தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டால் அது தொடர்பில் சாட்சியங்கள் அளிக்க தயாராக உள்ளேன் என்று ஏபிடிபி கட்சியின் முன்னாள் உறுப்பினர் சதா என அழைக்கப்படும் சுப்பையா பொன்னையா தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அவையத்தில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த பேர் பொன்னையா சாதாரண சொன்னாலும் தெரியும். இபிடிபியில் பழைய உறுப்பினர் நான் 90ஆம் ஆண்டு காலத்திலிருந்து இருந்தேன் நான் தீபதிகளில். அப்போ அந்த நேரங்களில் அங்கே இருந்த டைமுகளில் சில பிரச்சனைகள் நடந்தது. அப்போ அந்த கோட்டை அடிபாடு டைம்லையும் நாங்கள் இருந்தாங்க மண்டதீவில். அப்போ அந்த இருந்த மக்களுக்கு நாங்கள் சாமான் கொடுத்தோம் கப்பலால் இறக்கி.
அப்போ திருப்பி கொஞ்ச காலம் ஒரு மாதத்துக்குள்ளே திருப்பி அந்த இடத்த விட்டு விக்டர் பண்ணி போப்போன்னு சொன்ன டைமில் அங்கே கொஞ்சம் பேர் பிடிபட்டு வச்சுருந்தோம், ஒரு 15-20 பேர் ஆக்கலை. அப்போ இவர் டக்ளஸ் சொன்னால் அதை நாங்கள் இருக்கா பார்க்கணும்னு சொல்லி அப்போ நானும் தான் அவரோட போனது. அப்போ அவருக்கு வந்து சிங்கள பிரச்சனை, மொழி பிரச்சனை இருக்குது. அவர் சிங்களம் தெரியாது, நான் தான் டிரான்ஸ்லேட் பண்ணது. அப்போ இவர் விட சொன்னாரோ சுட சொன்னாரோ தெரியாது. ஒரு 2 நிமிஷமும் போகல, வெடிச்சத்தம் கேட்டுச்சு. வெடிச்சத்தம் கேட்ட பிறகு அப்போ அதில் இருந்துச்சு பங்கர் இருந்த பவுண்டரி லைன் மாதிரி அதில் வெட்டினது. அப்போ அந்த இதை வந்து திருப்பி அகலவாயில் சுட்டு போட்டு அதை போட்டு மூடி போட்டாங்க. அது பிறகு நாங்கள் அதுக்குள்ளே போகவும் இல்லை. அதோடு நாங்கள் அப்படியே விக்டர் பண்ணி கைட்ஸுக்கு போயாச்சு. கைட்டில் இருந்து கொண்டு தான் திருப்பி நாங்கள் அப்படியே நெடுந்தீவை பிடிச்சதும் நாங்கள் தான். அப்போ அது இராணுவம் இல்லை, போலீஸும் இல்லை, நாங்கள் தனி பிடிப்பி தான் தனியாக பிடிச்சது. பிடிச்ச டைமில் அங்கே ஆரம்பத்தில் நடந்த குலை வந்து ஒரு நிக்லஸ்ன்னு சொல்லி அவர் அரசாங்க உத்தியோகத்தர் தான். அப்போ அவர் கைட்டில் இருந்து கொண்டு வர சொன்னோடனே அவர் சொன்னார், எனக்கு வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு நான் ஆள் இல்லைன்னொடனே அவரை அடித்ததில் வந்து அவர் செத்து போனோடனே கயிறை போட்டு தூக்கில் போட்டு விட்டாங்க மேல் வலையில். அப்போ அந்த நேரம் இருந்தார்கள் நெப்போலியன், சந்திரன், ஜெகன், விந்தன், இவர் தாங்க இருந்தார். அவர் இப்போ ஒரு ஆள் இருக்கிறார், மாநகர சபை உறுப்பினர் இருக்கிறார். அப்போ அதுக்கு பிறகு இந்தியா போட்டு ஒன்று எடுத்து அந்த போட்டில் வந்து ஆக்கள் 3 பேரையும் வெடி வச்சதில் ஆளுகள் செத்து போச்சு. திருப்பி அந்த போட் எடுத்து இப்போ அந்த போட்டு ஓடுது வந்து குறிகட்டுவான் நெடுந்தீவு தேவா மாதாண்டு ஓடுது. அது முதல் இருந்துச்சு வந்து மடு மாதாண்டோ சொல்லி இருந்தது. இப்போ அவர் பேர் தான் போட்டு தேவா மாதாண்டு. அது வந்து இந்தியா மீனவர்களோட போட். இவர் காசுக்கு விற்றாரா சும்மா அன்பளிப்பு நன்கொடையாக கொடுத்தா தெரியாது. ஆனால் இப்போ ஓட்டு போய் அங்கே இருக்குது, அது கோப்பட்டி தான் ஓடுது. அது திருப்பி கைட்ஸில் நாரந்தனையில் இருந்த இப்படி இருந்த இருந்தான் பஸ்டின்னு சொல்லி. இப்போ அவர் வந்து அவரோட இருந்த கொழும்பில் அவரோட பொடிக்காட்டாக இருந்த அப்படியே இருந்தான். அவர் லீவில் வந்த இடத்துல அவையில் சொன்னது, இவர் வந்து இங்கே எல்இடியோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஆளையும் அவரையும் கொண்டு போட்டு சொன்னாங்களா. அது நேவி தான் கொண்டதுண்டு. நேவி கொள்ளையில் ஒன்றும் கொள்ளையில் எனக்கு தெரியும். நான் இப்போ கைட்லாம் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு அட்டகார பிரச்சனையில் ஒரு பொடியை நடித்து கொண்டவங்க அவர் உண்டு. மற்றது கோபுன்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் ஜெகனோடு இருந்தவர். அவர் கோபு அப்போ விளத்தி போன சொல்லக்குள்ளே நான் சொன்னேன், போனாலும் இங்கே நிற்காத, எப்படியாச்சும் ஒன்று கொள்ளுவாங்கன்னு. அடுத்த நாள் அவரையும் கொண்டுட்டாங்க. திருப்பி நினைக்கிறேன் பாண்டியன் சொல்லி அவனையும் கொண்டவங்க இவர் தான். அடுத்தது இவர் யார், எங்களை மகேசக்கான்னு சொல்லி நெல்லியடியில் அவர் சட்டத்தரணி தான். அவரும் செஞ்சது வேறு தான். அந்த டைமில் நாங்கள் இங்கே இருக்கிறோம். பிறகு அதுக்கு பிறகு அப்படியே கொழும்புகளில் நடந்த பிரச்சனைகளுக்கும் சகல இதுக்கும் எனக்கு தெரியும். அது தெரியும்னு சொன்னால் இவர் அற்புத நடராஜா ரமேஷ்னு சொல்லி தினமுரசு ரிப்போர்ட்டராக இருந்தவர். அவர் வந்து இவையில் கொள்கை பிடிக்காமல் முரண்பாடு பட்ட இடத்துல தான் அவையில் கொண்ட இடத்துல வந்து இவையில் சொன்னது எல்டிடி கொண்டான். எல்டிடி கொள்ளை இல்லை. பிறகு அதுக்கு பிறகு மோகன் சொல்லி மலையேது பொடியன், விஜின்னு சொல்லி அவர் மலையேது பொடியன், மற்ற சூரியன் சொல்லி அவர் இங்கே யாழ்ப்பாண பொடியன். அப்போ அதில் ஒரு இதுதான் அவையில் பிடிபட்டது. போலீஸ் பிடிச்ச சனங்களுக்கு கோல் பண்ணி சொல்லி தான் அவையில் பிடிச்சது. சூரியன்ற குலகேசில் வெட்டி கடற்கரையில் போடக்குள்ள வெள்ளவத்தியில் சனங்கள் போலீஸுக்கு அறிவிச்சு தான் பிடிச்சது. மற்ற 2 இது வந்து யாருக்கும் தெரியாது. அது 2 பேர் இதையும் டொய்லெட்டுக்குள்ளே போட்டவங்களோ இல்லாட்டி அசிட்டால் ஊற்றி கரைச்சி நம்ம செஞ்சவங்களோ தெரியாது. அது 2 பேர் எதுவும் இன்னும் இது இல்லை. அந்த இடத்தையும் விற்றுட்டாங்க. பார்க்குறோம் 120 உண்டு. அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இல்லைங்க ரூபானி கொடுத்தாலும் விளைஞ்சார் கேஎஸ் ராஜான்னு சொல்லி அவரை இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து தங்களோட மீடியா இதில் தான் அவரை கொண்டு வந்தது. 3-4 மாதமாக இருந்தது. அவர் வந்து மற்ற குடிவ பிரச்சனை இருக்கிறபடியே அவர் வெளியே போய் வரணும்னு சொன்ன இடத்துல அவரை வெளியில் அனுப்பாமல் வச்சுருந்தவங்க திருப்பி இவரை இதோட ஆளை வைக்கிறக்கூடாதுன்னு சொல்லி கோல்பீஸு பிஜியை கொண்டு போய் குடிக்க கொடுத்து அதில் சைனட்டை போட்டு கொடுத்து அவரையும் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் அந்த டைமுகளில் வந்து முழு ஆட்சியும் இருந்த இவையில் கையில் தான். இவையில் இருந்த அவையோட மகளில் அப்போ இருந்தது. அப்போ மகளுக்கு தெரியும் இவங்க தான் கொண்டாதுன்னு சொல்லி. அப்போ அந்த டைமில் வந்து இவர் மாதம் அவைகளுக்கு வீட்டுக்கு செலவு காசு கொடுத்துட்டு இருந்தவர். அந்த கேஸ் இதை வந்து அது பிறகு யார் போலீஸுக்கோ எந்த இதுவோ கோர்ட்ஸுக்கோ எந்த இதுவும் யாரும் முன்படையில் பயத்தில். அந்த சம்மந்தம் நடக்கிற டைமில் நான் பார்க்கறதுலாம் இருந்தேன். மற்றது எங்களை போட்டு பல மீது இன்ஜின் வாங்கி தரேன்னு சொல்லி 23 பேர்
23 பேரையும் கூட்டி கொண்டு போனாங்க. வத்தலை ஜாயலி இருக்கிற இடத்துக்கு ஒரு தவராசா கூட்டி கொண்டு போய் எல்லாத்தையும் சைனை வாங்கி ஐடென்டி கார்டு ஃபோட்டோ காப்பி, ப்ரொஃபஸருக்கு ஃபோட்டோ காப்பி எல்லாத்தையும் வேண்டி எடுத்து போட்டு போட்டெல்லாம் இவங்களை எடுத்து எல்லாத்தையும் விற்றுட்டாங்க. அதில் என்ன கலர்னு கூட எனக்கு தெரியாது. போட் இன்ஜின் எப்படி இருந்தது, போட்டு எப்படி வளையன்னு எனக்கு தெரியாது. 23 பேர் எதையும் எடுத்து அவங்க விற்றுட்டாங்க. மற்றது இவையில் இது சம்மந்தமாக இந்த சம்பள பிரச்சனை சம்மந்தமாக வந்து நான் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கிறேன். அனுப்பி அவர் எனக்கு பதில் வந்துருக்குது. அது பிறகு அந்த இடிஎஃப் பிபிஎஃப் சம்பள பிரச்சனை அது வந்து இது லேபர் டிபார்ட்மெண்ட் இதால் அதுவும் வந்துருக்குது. தாங்கள் செஞ்சு தரோம்னு சொல்லி. மற்றது இவரெல்லாம் வந்து விசாரணை அது இது என்று சொன்னால் முழு இது மும்முரமாக நின்று முன்னுக்குண்டு சாக்கி சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். அது என்ன குளமிரட்டில் வந்தாலும் பரவாயில்லை, எங்களை கொண்டாலும் பரவாயில்லை, அந்தளவுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டார்கள். மற்றது வேலில் முழு இந்த கோடிக்கணக்கான காசுகள் வந்து இப்போ இருக்கிறது முழுக்க சுவிஸ் பேங்க்லையும் ஆஸ்திரேலியாவில் தமிழ் ஒரு ஆள் இருக்கிறார். முழு இது மாற்றி அனுப்புகிறவர் வந்து இருக்கிறார், கொழும்பில் இருக்கிறார். அவருக்கு இன்றைக்கு அவர் ஓட்டிலும் போட்டு சைவ கடவுனுக்கு ஓட்டி கொடுத்துருக்கார். 1 கோடி ரூபா செலவழிச்சு அவர் இப்படியில் இருந்த ஒருத்தர் தான் ஓனியால். இவ்வளவும் செஞ்ச இதுகள் வந்து யார்கிட்ட எல்லாம் எங்களோட சம்பள காசு. மற்றது வந்து சந்திரிகாட கவர்மெண்ட்டில் 3 கோடி ரூபா சந்திரிகா கொடுத்தது ஜனாதிபதி இருந்த காலத்தில் இவருக்கு வீடு வாங்குறதுக்கு. அந்த 3 கோடி ரூபா வீட்டை வாங்கி 7 கோடி ரூபாய்க்கு விற்றாங்க. விற்று தான் தவராசாவும் டக்ளஸும் வந்து பிரச்சனைப்பட்டு தான் அவைகளுக்குள்ள முரண்பாடுபட்டு கொஞ்ச நாள் இதாக பிரிஞ்சு போயிருந்தோம். இப்போ எல்லாம் ஒன்று தான். தவராசா தான் இதுக்கு முழு இதுக்கும் மெயின் ஆள். தவராசா, புரட்சிமணி, டக்ளஸ், அடுத்து தயா. இப்போ தயாட தான் முழு கட்சி பொருட்கள் முழுக்க அவரோட பேரில் இருக்குது. கட்சி பதிவும் அவரோட பேரில் தான் இருக்குது. மற்றது இங்கே யாழ்ப்பாணத்தில் சில இடங்களில் வந்து வேல் வச்சிருக்கிறோம்னு சொல்லி கதை. ஆனால் அது உண்மையாக இருக்கலாம், இல்லைன்னா அது சரியாக விசாரித்து பார்த்தா தான் தெரியும் அது உண்மையாக பொய்யாண்டு. மற்ற நல்லூர் பிரேசவர் டிப்பர் லொரி ஒன்று இருந்துச்சு யாழ்ப்பாணம் சிறு தியேட்டரில் நான் அருகுள்ளே இருந்தது. அந்த டைமில் வந்து தலைவராக இருந்த இவர் மணிப்பல்லவராஜான்னு சொல்லி நிசாந்தன், அவர் தான் அந்த தேவனாக இருந்தது. அப்புறம் அவர் போன பிறகு ஒரு 8, 9, 10 வருஷமாக லொரி அங்கே தான் கிடந்தது. திருப்பி அதையும் கொண்டு போய் வாரப்படுத்தினாங்களோ இல்லை அதையும் விற்றாங்களோ அதுவும் தெரியாது.